அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் 9ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்தது 7. அந்த 7ஆம் வீட்டிற்குரிய 7ஆம் பாவத்திற்குரிய கிரகம் அதற்கு அடுத்த வீடான 8 விட்டு 9ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்களை தரும்? இந்த 9ஆம் பாவம் இருக்கு இல்லைங்களா? இந்த 9ஆம் பாவம் தான் எந்த ஒரு மனிதனுடைய நேர்மையை குறிக்கக்கூடிய இடம் 9ஆம். அந்த 9க்குள்ளதான் அந்த நேர்மை இருக்கு. எந்த அளவிற்கு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர், அல்லது நேர்மை அற்ற வாழ்க்கை, அல்லது நேர்மை குறைவான வாழ்க்கை என்பதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய இடம் அந்த 9ஆம் பாவம். சமூகம் ஒரு மனிதனை பார்த்து வணங்குகிறது, வாழ்த்துகிறது, போற்றுகிறது, புகழ்கிறது என்றால் அந்த 9ஆம் பாவம் தான் சொல்லும். அந்த 9ஆம் பாவகத்தினுடைய சிறப்பை, அமைப்பை பொறுத்து தான் சமூகத்தில் அந்த மனிதனுக்கான ஒரு சிறந்த அங்கீகாரம், நல்ல பெயர், புகழ், போற்றுதல் அனைத்தும் தரக்கூடிய, கிடைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கிற 9ஆம் பாவம். அதனால எந்த ஒரு ஜாதகத்திலும் அந்த 9ஆம் பாவகம் நன்றாக இருப்பது, சிறப்பாக இருப்பதுதான் ஒரு நல்ல ஜாதகத்திற்கான அமைப்பு. சொல்லுவாங்க இந்த 1, 5, 9 நல்லா இருக்குன்னு. 1 ஜாதகம் குறிக்கிறது, 5, 9, 5 பூர்வீக புண்ணியம். அந்த 9க்குள்ளதான் ஒழுக்கத்தை கொண்டு வச்சிருக்கிறான், நேர்மை வச்சிருக்கிறான், பாக்கியத்தை வச்சிருக்கிறான், அதிர்ஷ்டத்தை வச்சிருக்கிறான், ஞானத்தை வச்சிருக்கிறான், தர்ம சிந்தனை வச்சிருக்கிறான், இறை அருள், அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம், புனித ஸ்தலங்கள், உபாசன தெய்வம், ஆன்மீக இறைப்பணி, அறப்பணி, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் எல்லாம் அந்த 9. அதனாலதான் காலப்புருஷ தத்துவத்துல 9ஆம் இடத்துக்கு கூட குரு வச்சாங்க. ஏன்னா குருதான் ஒழுக்கத்தின் அடையாளம், கண்ணியத்தின் அடையாளம், நேர்மையின் அடையாளம், ஒரு நல்ல செயலின், நல்ல தன்மையின் அடையாளம். இந்த பூபாகத்தில், பூலோகத்தில், இந்த பூ பந்தில் எவைகளெல்லாம் உயர்வானவையோ அந்த உயர்வானவைகளையெல்லாம் குறிக்கிற ஒரு கிரகம் குரு இல்லைங்களா? அதனாலதான் காலப்புருஷத்தில் குருவை கொண்டு 9ஆம் பாவத்தில் வச்சாங்க. அதனால இந்த 9ஆம் பாவம் என்பது எந்த ஒரு ஜாதகத்திற்கும் அதி முக்கியமான ஒரு ஜாதகருடைய 9ஆம் பாவம் கெட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கெட்டுச்சு, பாக்கியம் கெட்டுச்சு, ஒழுக்கம் கெட்டுச்சு, உயர்வு கெட்டுச்சு, நேர்மை கெட்டுச்சு இல்லைங்களா? இத்தனையும் சொல்லக்கூடிய பாவம் 9. அந்த அப்பேற்பட்ட ஒரு உயர்வான பாவத்துல, ஏழாம் அதிபதி உட்கார்றாங்கன்னா அது எப்பேற்பட்ட அதிசயம், அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் தெரியுங்களா? இதுக்கு பேரு தான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு சொல்றது. பூர்வ ஜென்மத்துல செய்த ஊழ்வினை, நல்வினை பயன் சொல்ல போனால் இந்த 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருப்பது என்பது தெய்வ அனுகிரகம் கொண்ட ஜாதகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜாதகத்தை 7ஆம் 9 இருந்தா தெய்வ அனுகிரகம் கொண்ட ஜாதகம். ஏன்னா 7ங்கிறது காலமெல்லாம் அந்த ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் வாழ்க்கை துணை கண்மூடுகிற காலம் வரை இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் பங்கெடுத்துக் கொண்டு இல்லறத்தில் இணைபிரியாமல் வாழக்கூடிய, இறுதி மூச்சுள்ள வரை இணைந்து வாழக்கூடிய, அன்னைக்கு பையன் புள்ள பிறக்கலாம், கல்யாணம் காட்சி நடக்கலாம், அவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி குடும்பம் அமையலாம், பேரம்பேத்தி எல்லாம் கூட வரலாம். ஆனாலும் கடைசி வரை ஆணாக இருந்தால் மனைவிதான் தன்னோடு கடைசி வரை கரம் கோர்த்து கரம் பிடித்து வரக்கூடியது இல்லைங்களா? பெண்ணாக இருந்தால் அந்த கணவன் தான் கடைசி வரை அந்த மனைவியோடு கரம் பிடித்து கொண்டு வந்து வருகிறார். அதுதான் இல்லற வாழ்க்கை. அதான் கொண்டு 7 லக்னத்துக்கு நேர ஆண்டவன் வச்சான். லக்னம் ஜாதகம் குறிக்குதுன்னா உனக்கு கடைசி வரைக்கும் கூட வர்றது. ஆண் ஜாதகம்னா இங்க வா, பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் கூட வருவார். பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டே நீ கடைசி வரைக்கும் கண்மூடுறவன் கூட இருக்கிற பொண்டாட்டி. பெண் ஜாதகமா இங்க வார், உனக்கு கடைசி வரைக்கும் துணை, உன்னை காப்பவன், உன்னோடு வாழ்பவன், உன்னோடு இன்ப துன்பத்தில் பங்கெடுத்துதான் புருஷன் அப்படிங்கிறத கொண்டு நேரம் லக்னத்துக்கு நேரம் 7 வச்சாங்க இல்லைங்களா? அப்பேற்பட்ட 7ஆம் அதிபதி 9ல் இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு.
ஏன்னா 7ஆம் அதிபதி என்பது வாழ்க்கை துணை மட்டும் குறிக்கிற கிரகம் அல்ல, பாவகம் அல்ல. வாழ்க்கை துணையினுடைய தோற்றத்தை, குணங்களை குறிப்பது, குணநலன்களை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி. அப்போ உயர்ந்த அமைப்புகளையே உண்டு வைத்திருக்கிற பாக்கியம், ஒழுக்கம், நேர்மை, சத்தியம், தர்ம சிந்தனை இத்தனையும் இருக்கிற 9ஆம் பாவத்துக்குள்ள போய் அந்த 7ஆவது உட்கார்றாருன்னா வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் உள்ள வாழ்க்கை துணை, உயர்ந்த சிந்தனை உள்ள, தர்ம சிந்தனை உள்ள, சத்திய நேர்மை எண்ணங்கள் உள்ள வாழ்க்கை துணையா இருந்தா தான் அந்த 9ல் போய் உட்கார வைப்பான். அது பொம்பளை ஜாதகம் வந்து வரக்கூடிய புருஷன், கணவன் அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக, நல்ல குணமுள்ளவனாக. ஆணாக இருந்தால் உயர்ந்த எண்ணங்களை உடையவளாக, நேர்மையானவளாக, சத்திய தர்ம நெறி பெறலாமல் வாழக்கூடியவளாக, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை, செயல்களை, சிந்தனைகளை அந்த ஆண்டவன் அந்த அந்த வாழ்க்கை துணைக்கு, ஆணா இருந்தா மனைவிக்கும், பெண்ணா இருந்தா கணவனுக்கும் கொடுப்பான். அதனாலதான் 7 கொண்டு 9ல் வைக்கிறான், பாகிஸ்தான் கொண்டு வைக்கிறான். அதனாலதான் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் திருமணத்திற்கு பின் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுது. திருமணத்திற்கு பின் அதிர்ஷ்டம். இவர் பெண்ணா இருந்த இவர் உனக்கு கழுத்தில் தாலி இட்டு புருஷன் வந்தாதான் உன் வாழ்க்கையில யோகம் அப்படின்னு அந்த 7ஆவது 9 அதான் பெரியன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் ஒருத்தர் இவரா உனக்கு வந்து ஒரு பொண்டாட்டி வந்தாதான் உன்ற வாழ்க்கையில ஒரு யோகா அதிர்ஷ்டம் எல்லாம் என்ன முதல் கல்யாணம் பண்ற வேலை இப்ப சொல்றாங்களா இல்லைங்களா? 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தால் மனைவி வந்ததற்கு பிறகு வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கைக்கு பிறகு திருப்பம் ஏற்படுகிறது, உயர்வு ஏற்படுகிறது, அந்தஸ்து ஏற்படுகிறது. அதே போலத்தான் பெண்ணாக இருக்கிற போது கணவன் கழுத்திலே தாலி ஈட்டி பிறகு, கணவன் என்கிற ஒரு உறவு வந்திருக்கிற பிறகு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு உயர்வு, ஒரு மாறுதல், ஒரு சிறப்பு அமைந்து விடுகிறது. இல்லைங்களா? இந்த கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா கடகணியில் உட்காந்து பேசிக்குவாங்க. என்னடா பாத்தியாடா அவன 10 பைசா பிரயோஜனம் வேலை வெட்டியெல்லாம் சுத்திட்டு இருந்தான்டா நாய், பீடி காசு இருக்காது உங்ககிட்ட, என்கிட்ட தான் வந்து கேட்பான். பாத்தியா அவன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன போடுற கார் என்ன, பங்களா என்ன, பொண்டாட்டி வந்து யோகத்தை பாரு அவனுக்கு. பொண்டாட்டி வந்த நேரம் இப்படி கார் பங்களான்னு திரி சுருட்டு பாக்கிட்டு ஊதுறான்டா, பாக்கிட்டு ஊதுறான். நான் பாக்குறேன், நம்ம கூட உட்காந்து பீடிக்கு கெஞ்சோ பாடுற ஊதுற போனதான் பார்த்தேன். கார்ல போயிட்டு இருந்தான், எங்கேயும் போயிட்டு இருந்தான். பார்த்தேன், டேய்ங்க இப்படி கையாட்டி போறோம், டேய் நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறான்டா. பேசிக்குவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கிராமத்துல அடுத்து பேசிக்குவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு சோதனையான நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தலைகளை திருப்பி போட்டு உயர்வை கொடுத்து, அதான் 7, 9 இருக்கு. சரிங்களா? அப்போ 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கிற போது திருமணத்திற்கு பின் அதிர்ஷ்டமான, உயர்வான, சிறப்பான, பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை கடவுள் அருள்வார். அதைத்தான் ஜோதிடம் சொல்லுது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப 7 நட்பு குறிக்குமா? நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். இப்ப 8 பார்த்து 7 8ல் இருக்கிறத பார்த்து 8 என்ன? அது ஒரு பெரிய பால் அடைஞ்ச குகை 8. அதுக்குள்ள போய் 7க்கு வந்துச்சுன்னா 7க்கு உண்டான எல்லாம் போச்சு கெட்டு இல்லையா? ஆனா 9 சித்திரை மாத பௌர்ணமி சந்திரன் நிலா அப்படியே தன்னுடைய பால் ஒளி பொழிகிறதல்லவா, பூமி வெளிச்சத்தில் நனைகிறதல்லவா, அப்படிப்பட்ட சித்திரை மாதத்து பௌர்ணமி நிலவின் ஒளி பொழிகிற அந்த ஒளித்தன்மை நிறைந்ததுதான் 9ஆம் பாவகம். அங்க போய் 7 உட்கார போது அந்த 7 நட்பா, நல்ல நட்பு, சிறந்த நட்பு, நேர்மையான நட்பு, அந்த நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய நட்பு இல்லைங்களா? இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு, ஒரு கூட்டு தொழில் அமைப்பு, எல்லாமே சிறப்பா இருக்கு, எல்லாமே சிறப்பா இருக்கு, அருமையா சிறப்பா இருக்குது. 7க்கு உண்டான தன்மை அத்தனை 9ல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். வியாபாரம் பண்றவங்க கூட நியாயமான லாபம் வச்சு வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்க, பகல் கொள்ளை அடிக்காத வியாபாரிகள் இல்லாம நியாயமான வியாபாரம். கூட்டு தொழிலா அருமையா இருக்கும். ஆனால் தசை பார்த்துக்கணும். கூட்டு தொழில் வந்துட்டா 2 தசையும் பார்த்துட்டு சாதகமான தசை இருந்தால் மட்டும் தான் கூட்டு தொழில் செய்ய வேண்டும். அந்த 7, 9 இருக்கும்போது ஜாதகர் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. ஜாதகம் மட்டும் இல்லாம வரக்கூடிய வாழ்க்கை துணையும் தர்ம காரியம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் யோகம், கேந்திராதிபதி போய் திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றாங்க இல்லைங்களா? அப்போ தந்தைக்கும் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லி, இது
பொதுவான பலன். ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் இந்த சிறப்பான அம்சங்கள் எல்லாம் 7க்குண்டான எல்லா தன்மைகளும் சிறப்பாக அந்த ஜாதகம் நடக்கும் என்பது பொதுவான பலன். ஆனா கிரகங்களை பொறுத்தும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகங்களுடைய மற்ற கிரக அமைப்புகள், பார்வைகள், சேர்க்கைகள், தசாபுத்திகளை பொறுத்து இந்த பலன்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் என்று கூறி அடுத்த காணொளியில் 7ஆம் பாவகாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்று என்கிற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன். வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம்.